அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்முடைய தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த பிஇ கவுன்சிலிங்ல முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாங்க அவங்க வீட்ல அப்படின்னா, அவங்களுக்கான டியூஷன் ஃபீஸ மட்டும் கவர்மெண்ட் பே பண்ணும். அப்புறம் அந்த ஹாஸ்டல் ஃபீஸு மத்ததெல்லாம் அவங்க அ அவங்க வீட்ல அவங்களே பே பண்ணுவாங்க. இது எப்பன்னா 2010ல கவர்மெண்ட் வெளியிட்ட ஜியோல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, அ கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லயும், பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் வரக்கூடிய முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த இந்த ஒன்லி அந்த கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளவோ, அது மட்டும் கட்டுற மாரி இருக்கும். யார் கட்டுவான்னா, கவர்மெண்ட் கட்டிரும். மத்தத அவங்க பே பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, இது இந்த அரசாணை எண் 85 உயர்கல்வித்துறை நாள் 16/4/2010ல. ஆனா 2013ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜிஓ படி இது யாருக்கு அப்படின்னா, ஆயுத திராவிடர்கள். ஸோ ஆயுத திராவிடர் மற்றும் அந்த டிபார்ட்மெண்ட்ல வெளியிட்ட ஜிஓ எண் 6 2012 மற்றும் 2013 படி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பிரைவேட்ல உள்ள இன்ஜினியரிங் காலேஜ்ல கவர்மெண்ட் ஒதுக்கீடுல சேரக்கூடிய அவங்களுக்கு இலவச கட்டண இருக்கைகள்ல பயிலும். அதாவது யாருன்னா ஆயுத திராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்தவ மதம் மாறிய மாணவ மாணவியரின் பெற்றோர் அல்லது அவங்களுடைய பாதுகாவலர் இவங்களுடைய வருமானம் 2,50,000க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயமாக திருப்பி செலுத்தப்படாத அனைத்து கட்டணங்களுமே வழங்கும் அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த கட்டணம் எல்லாமே அவங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டு, அவங்க அத காலேஜுக்கு குடுப்பாங்க. ஸோ, இந்த பிரிவுகள்ல உள்ளவங்களுடைய அக்கவுண்ட்ல எவ்வளவு ஃபீஸோ அத அவங்க அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. அத அவங்க எடுத்து அவங்க கட்டுவாங்க. இது ஒரு டைப். இது யாருக்கு அப்டின்னா, முழுக்க முழுக்க எஸ்சி, எஸ்டி அப்புறம் கிறிஸ்தவ மதம் மாறிய மாணவ, மாணவியர் பெற்றோர்களுடைய வருமானம் 2,50,000க்கு உள்ள உள்ளவங்களுக்கு. அப்புறம் என்ன அது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா ஒரு ஃபேமிலில டிகிரி முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அவங்க பிஇ ஜாயின் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுடைய என்ன கட்டணமோ அத மட்டும் அவங்க பே பண்ணுவாங்க. ஒன்லி ஃபார் அந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும் கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க. இது சொல்லுவாங்க. இப்ப 2021ல என்ன என்ன கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்கு அப்டின்னா, அரசு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல 7.5% அந்த இடஒதுக்கீடுல யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு. அதாவது கோர்ஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அப்புறம் போக்குவரத்து ஃபீஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு. இப்படின்னு எல்லா ஃபீஸையுமே கவர்மெண்ட்டே வழங்கும் அப்படின்ட்டாங்க. அப்ப மொத்த இன்ஜினியரிங் வேக்கன்சில இந்த 7.5%ல இந்த வரக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியில ஜாயின் பண்றாங்களோ, அதாவது கவர்மெண்ட்டா இருக்கலாம், அரசு கல்லூரி, அரசு எய்டட் காலேஜ், அப்புறம் மத்த காலேஜ். ஸோ எந்த காலேஜா இருந்தாலும், அவங்களுக்கு ஆகக்கூடிய எல்லா செலவுகளுமே அது எல்லாமே இருக்கும். டியூஷன் ஃபீஸ் இருக்கும், கோர்ஸ் ஃபீஸ் இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். அப்படி எல்லா ஃபீஸையுமே கவர்மெண்ட்டே பே பண்ணும். அதுக்கு எந்த கட்டணங்களும் கிடையாது. இத அந்த அந்த என்ன கல்லூரியோ அவங்க வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் ஆர்டர் வெளியிட்டுருச்சு. நம்மளுடைய அதுக்குன்னு உள்ள அந்த ஏஐசிடியும் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் ஆனா சில கல்லூரி என்ன பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது. நீ ஃபுல் அமௌண்ட்ட பே பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. அதனால என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ட்டாங்கன்னா, ப்ராப்பரா ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த மாரி 7.5% இடஒதுக்கீடு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணக்கூடியவங்களுடைய அனைத்து ஃபீஸையுமே கவர்மெண்ட்டே கட்டும். அவங்ககிட்ட நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர நேத்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்படி இடஒதுக்கீட்டில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் சேரும் மாணாக்கரிடம்
எந்தவித கட்டணங்களையும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு ஜியோல இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, சில இன்ஜினியரிங் காலேஜ்ல கவுன்சிலிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் சீட்ல வந்து சேர வரக்கூடிய அந்த மாணவ, மாணவிகளிருந்து எல்லா ஃபீஸையுமே நீங்களே கட்டணும் அப்படின்னு அந்த காலேஜ் என்ன பண்றாங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. இது என்ன பண்றாங்க இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு நியாயமா அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. இது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இத மறுக்குறாங்க. அதாவது காலேஜ் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க மறுக்குறாங்க. கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு. ஸோ, அப்ப அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க அப்புட்ன்னா, மீண்டும் வந்து ஸ்ட்ரிக்ட்டா என்ன பண்றாங்க அவங்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, வார்ன் பண்றாங்க. என்ன என்ன வார்ன் பண்றாங்கன்னா, எங்களுடைய கவர்மெண்ட் ஒதுக்கீட்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க வந்து கட்டணங்கள வசூலிக்கக் கூடாது. அப்படி நீங்க வசூலிச்சு எங்களுக்கு கண்டிப்பா உங்க மேல யாராவது புகார் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் அவங்க மேல உரிய ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு +2 முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக 7.5 இடஒதுக்கீட்டில சேரக்கூடிய மாணவர்களுக்கான எல்லா செலவையுமே பார்த்தீங்கன்னா, அரசே வந்து செலுத்தும். அதனால அது அப்படியாவது உங்கள மேற்கொண்டு, "இல்ல நீ ஃபீஸ் கட்டியே ஆகணும். அதெல்லாம் முடியாது." அப்படின்னு உங்கள போட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க வந்து அந்த கல்லூரி மேல அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. அப்படிங்கிற அறிவிக்கைய வந்து நேற்று வந்து நம்முடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ, அதனால வந்து இப்ப கவுன்சிலிங் எல்லாம் நியாயம் பண்ற இதுல செய்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, வந்து இப்ப ஜாயின் பண்ணக்கூடிய பசங்களுக்கு, அதாவது மாணவ, மாணவிகளுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லான ஒரு அறிக்கை தான். ஸோ, அதனால யாரும் இவங்கள வந்து ஃபீஸ் கட்டு அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது. இது ஒன்லி யாருக்கு அப்படின்னா, அந்த 7.5% இடஒதுக்கீட்ல வரக்கூடியவங்களுக்கு மட்டும் தான். எல்லாருக்கும் கிடையாது. ஸோ, ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு இப்ப கவுன்சிலிங் முடிச்சு +2 ஜாயின் இப்ப +2 முடிச்சுட்டு கவுன்சிலிங் போய் ரெடியா இருப்பாங்க இல்லையா? ஜாயின் பண்ண போவாங்க இல்லையா? அவங்க வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.